நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்து அதிபதிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் லாபத்தை தரப்போகிறது. லட்சுமி கடாட்சம் கிடைக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த சுபிட்சத்தை பெறப்போகிறீர்கள். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்ப்பது என்பது தன பிராப்தி உண்டு. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொழில் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக செய்யும் அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக அமையும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பதால் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் போன்ற அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். தொழில் அமைஞ்சு சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்ந்து படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் நடக்கும். ஆரோக்கிய, அதாவது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது, 6ஆம் இடம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு இந்த வாரம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 5க்குடைய செவ்வாய் நீச்சமடைஞ்சி பவர்லெஸ், நீச்ச பங்கம் பெறவில்லை. அதனால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். சொத்து வாங்கி வச்சுருக்கிற சொத்து பற்றியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது சொத்து பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்த போதிலும் ஒரு சிலருக்கு அவங்க எதிர்ப்பாக பேசலாம். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. இருந்தாலும் அவங்க சொல்வது, உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க சொல்வது மிக சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும். உங்களுக்கு ராகுவும் இருக்கிறார், குரு பகவானும் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம்
அளவு கடந்த ஒரு வருமானம், நல்ல ஒரு சம்பாத்தியம், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு இருப்பது என்பது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது, ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது, 10ஆம் இடம் அமக்கலமாக இருக்குது, 2ஆம் இடம் தனஸ்தானம் நல்ல பொருள் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஆதரவு. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.